Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கிரேவி தான் எப்படி செஞ்சுன்னு பார்க்க போகிறோம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதில் சேர்க்குற மசாலா தான் இதோட ஹைலைட்டு. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு கடாயை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் பெரிய சைஸ் இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது நல்லா நமக்கு வதங்கி வரணும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகளை அலசி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரும். இது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு சூடான பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வரமிளகாய் 4 ஆட் பண்ணிக்கிறேன். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் கூட குறை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 வரமிளகாய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 2 பட்டை துண்டுகள் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் நம்ம மசாலா ஆட் பண்ணல. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகாமல் வாசம் வர வரைக்கும் சிம்மில் வச்சு நம்ம வதக்கிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். கலர் சேஞ்ச் ஆகக்கூட கருகக்கூடாது. அப்போ தான் நமக்கு அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ இது வதங்கி வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இதை ஆறட்டும். அடுத்ததாக நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சான்னு பார்த்துக்கலாம். நம்மளோட வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 மீடியம் சைஸ் தக்காளி மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு கிரேவி திக்காக இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் ஆட் பண்ணுற தக்காளி பெரிய சைஸில் இருந்தால் 2 மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவே கரெக்டாக இருக்கும். மீடியம் சைஸாக இருந்தால் 3 ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். அது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா பொருட்கள் ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கொரப்பாக ஒரு பவுடராக தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்காக 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நம்ம அலசி உப்பும் மஞ்சளும் போட்டு ஊற வச்சா போதும். இது நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சாலுமே கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தட்டி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது போல் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி 2 நிமிஷம் அளவுக்கு நம்ம அதிலே வதக்கி விட்டுக்கலாம். அப்போ நமக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கு. கொஞ்சம் கலரே பாருங்கள் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே மசாலா பவுடரோடு சேர்த்து 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கணும்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி வதக்கும் போதே அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்த இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் காரம் சேர்க்குறது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் கூட குறைய ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ரொம்ப ஸ்பைஸியாக வேண்டான்னா நீங்கள் இந்த கரம் மசாலா பவுடரோ இல்லை பிரியாணி மசாலா பவுடரோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். முதல்ல ஆட் பண்ணுற அந்த மசாலா பவுடர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வற்றி சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த கிரேவி ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணால் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிக்கலாம். மூடி எடுத்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே ஓப்பனில் வச்சு இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா எண்ணெய் பிரிஞ்சு அந்த கலரே உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி இலைகள் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இது ஒயிட் ரைஸ், மிக்சட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது போல் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மசாலா வறுத்து அரைச்சி ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.